ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெளுத்தி மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி சேர்த்தோன்னா அந்த குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடம் தான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு குளத்து கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாலம் மாதிரி இருக்கும். குளத்தில் தண்ணி அதிகமாக நிறையும் போது ஆப்போசிட் சைடில் அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்படியே இந்த தண்ணியெல்லாம் பாசனத்துக்கு போகும். அப்போ குளத்தில் இருக்கிற மீனெல்லாம் இந்த பக்கம் வர்ற இடத்துல இந்த மாதிரி வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. இங்கேருந்து தான் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போய் சமைக்க போகிறோம். இந்த பாலத்தோட ஒரு கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் வலை போட்டிருப்பாங்க. இந்த வலையில் வர்ற மீனை தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் வச்சு வெளியே எடுப்பாங்க. அப்போ அதில் இருக்கிற மீனெல்லாம் அப்படியே வெளியே எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முறையில் மீன் பிடிப்பாங்க. அது என்னென்னா சாரத்தட்டு போட்டு மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் மாதிரி ஒரு பின்னல் இருக்கும். அது அந்த தண்ணி ஃபோர்ஸாக விழுற இடத்துல இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சிலது வலையில் விழாதது மீன் குளத்து மீன் ஜம்ப் பண்ணி போகிற மீனெல்லாம் இந்த சாரத்தட்டுக்குள்ளே மாட்டிக்கிடும். இது அப்போது விழுற மீனெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு வகையான மீன் பிடிக்கிறது தான். மீன் பிடிச்சி உடனே கொஞ்ச நேரத்துலேயே அதை சமைக்கிறதுல இருக்கிற டேஸ்ட்டே தனி தான். அது இந்த குளத்து மீனுக்கு இருக்கிற டேஸ்ட்டு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கெளுத்தி மீனும் கெண்டை மீனும் தான் நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்படியே உயிரோடையே இருந்தது. இப்போது இந்த குளத்து கெளுத்தி மீன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மசால் ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மசால் சேர்க்க போகிறோம், அது எந்தெந்த பதத்தில் சேர்க்க போகிறோங்கிற நம்ம கை பக்குவத்தில் தான் அதனோட உண்மையான டேஸ்ட் இருக்குது. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். நான் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் மீன் குழம்பு வச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு இஞ்சி நிறைய சேர்க்கக்கூடாது. இது குளத்து மீன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு துண்டு மட்டும் சேர்த்துக்கிடுறேன். அதே போல் ஒரு சில்லளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காயும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கரெக்டான அளவு தான் சேர்க்கணும். இது கூடவே வச்சு அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். நம்ம என்ன தான் மசால் சேர்த்தாலும் மிளகு கொஞ்சம் சேர்த்து அரைச்சோனாலே மீன் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த தேங்காவையும் மிளகையும் மட்டும் ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிடுறேன். ஏன்னா மற்ற எல்லா பொருளோடு சேர்த்து அரைச்சோன்னா தேங்காய் அரைப்படாது. அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிடுறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம எப்படி இந்த குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கையளவு மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுறேன். நிறைய இல்லை, கொஞ்சமாக தான். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், நம்மளுடைய காரத்துக்கு தேவையான அளவு தான். பச்சை மிளகாவும் மீன் குழம்புக்கு சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இது என்னென்னா குழம்பு மிளகாய்த்தூள் தான், எல்லாமே சேர்த்து அரைச்சது. வத்தல் மல்லி எல்லாமே சேர்த்து இருக்கும், ஒரே குழம்பு மிளகாய்த்தூள். இதை நான் காரத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் வத்தத்தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த புளி கரைசலை இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நான் சேர்க்க போகிறேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ அளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். குளத்து மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது மண் பாத்திரங்கிறனால கொஞ்சம் தண்ணியாக வச்சா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிரும். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிடலாம். அதோடு கூட நம்மளுடைய மீனையும் சேர்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான இந்த மீன்லையும் நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது அதோட கொஞ்ச நேரம் ஊற வச்சு திரும்ப நம்ம குழம்புல சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனெல்லாம் குழம்புல சேர்த்துக்கிடுறேன். மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும்.
டைம் கூட செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போது இந்த குழம்புல இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக விடணும். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இது வேகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் சேர்த்து நான் தாளித்து ஊற்றிக்கிடுறேன். கடைசியாக தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கே கடுகு போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நான் தூவிக்கிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கெளுத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி மீன் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடல் மீனையும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பாக நல்ல காரமாக இருக்கும். ஏன்னா நம்ம மிளகு, மசால், இஞ்சி எல்லாம் சேர்க்கிறதுனால இந்த குழம்பு கொஞ்சம் காரம் தூக்கலாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.